இன்றைய தியானம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பிரசங்கித்ததான ஒரு அருமையான அதிகாரம் மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களில் அநேக வசனங்களை ஏசப்பா நமக்காக கூறி வைத்திருக்கிறார். அதை மத்தேயு இந்த சுவிசேஷத்தில் எழுதி வைத்ததுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. இந்த 8ஆம் வசனத்துல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17-19 வரை உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், இந்த தாவீது சபை அனைத்துக்கு முன்பாக அநேக காரியங்களை சொல்லிட்டு வர்றார். அதில் 17-19 வரை உள்ள வசனத்தில், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இருதயத்தை அவர் முக்கியப்படுத்தி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில், என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். பிரியமானவர்களே, தன் தேசத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கும் போது உத்தம இருதயம், தன் மகனுக்காக ஜெபிக்கும் போதும் உத்தம இருதயம். கர்த்தருடைய பிள்ளைகளை அதை தாரோன்னு ஜெபிக்கிறார். நீங்கள் சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக 2ஆம் வசனத்தில் தாவீது எழுதுகிறார், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், அவன் தான் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான் என்று சொல்கிறார். யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும் தெரியுமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், நீதியை நடப்பிக்கிறவர்கள், மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள். நீங்கள் இன்னும் சங்கீதம் 18:26 தாவீது சொல்ற ஒரு வார்த்தை வாசிச்சு பாருங்க. புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோற்றுவீர். புனிதனுக்கு நீர் புனிதராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த இருதயத்தை மாசுபடுத்தாதபடிக்கு வாழணும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாருன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியும். இருதயத்தில் மாசுகள், களவுகள், திருக்குகள் இருக்குமானா கர்த்தரை தரிசிக்க முடியாது. நான் தரிசித்தேன் பொய்யா வேணா சொல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அறிவார். 24ஆம் சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறான், 4ஆம் வசனம், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணை இடாமலும் இருக்கிறவன் தான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான் என்று மீண்டுமாக இந்த 24ஆம் சங்கீதத்தில் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான் என்று எழுதுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள் எப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் இருதயத்தில் இருந்தால் இன்னைக்கு கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியே வருவோம். 51ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறான் கர்த்தருடைய சமூகத்தில், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அதே 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலை வரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், சுத்த இருதயத்தை தாரும், சுத்த இருதயத்தை தாரும். ஆண்டவரே, மாசில்லாத இருதயத்தை தாரும். கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கக்கூடிய, நிலைத்து நிற்கக்கூடிய ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை தாரும் அப்பா. எங்களுக்குள்ள வேற எந்த அசுத்தமும் வேண்டாம். நம்ம ஜெபிப்போம். பெரியமாளே, கர்த்தர் நம்ம விருப்பத்தை நமக்கு கட்டாயம் தருவோம். நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை நம்ம ஜெபமாகவே ஒவ்வொரு நிமிடமும் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமோ அதை தருவார். 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப் எழுதுகிறான் 1ஆம் வசனத்தில், சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன்
நல்லவராகவே இருக்கிறார். நீங்களும் நானும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போமானால் நமக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். நம்ம உள்ளத்தில் சுத்தம் இருக்கா? இல்லை ஏதாகிலும் ஒரு கரையோட கூட தான் நம்ம வாழறோம்னு சொன்னால், இன்னைக்கு ஏசப்பா இந்த கரை திரையான அந்த இருதயத்தை தயவுசெய்து என்னிலிருந்து எடுத்து போட்டுருங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்போம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதினதான அந்த நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் எழுதும் பொழுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். அப்போ பரத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படி இருக்கும்? முதலாவது சுத்தம், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்போ சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு பரத்திலிருந்து ஞானம் கிடைக்கும். அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும் தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை கெஞ்சி மன்றாட போகிற. பெரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுவது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. கர்த்தரை தரிசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மத்தேயு 5:8 படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயமும் சுத்தமுள்ளதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தேவனை தரிசிக்கணும், யாவரோடு சமாதானமாய் இருக்கணும், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரும் பேசக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தாவீது ஜெபித்தது போல உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சுத்த இருதயத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்குள் வேண்டாத சுபாவங்கள் எது இருந்தாலும் மாசு மறுவோடு கூட இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு மாசில்லாத இருதயத்தை, குற்றமில்லாத இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.